வணக்கம். உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நீட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆயிடுது இல்லை, 7ஆம் தேதியிலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் போயிட்டு இருக்கு. அதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். இருந்தாலும் பேரண்ட்டுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஒரு தயக்கம் என்னன்றது கன்ஃபியூஷன் இருக்குது. லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும் சில சேஞ்சஸ் இருக்குது. அதனால் திருப்பியும் ஒரு வாட்டி போடுங்க சார், எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றத இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். சரியா, பாருங்க. ஒன்று, நம்மளுக்கு எக்ஸாம்ஸ்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் 7th பிப்ரவரியிலேருந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இது எல்லாருக்குமே தெரியும். அடுத்த மார்ச் 7th வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது. அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு மாதம் அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்மளுக்கு அவைலபிள் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்றது நிறைய பேருக்கு திருப்பியும் கன்ஃபியூஷன். ஜென்ரலாக இருந்தால் 1700, இடபிள்யூஎஸ், ஓபிசி, என்சிஎல் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 1600, எஸ்டி, எஸ்சி, பிடபிள்யூடி, பிடபிள்யூடி கேண்டிடேட்டு, தேர்ட் ஜெண்டர் இவங்களுக்கெல்லாம் 1000 rupees. இதே அவுட் சைடு இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு 9500 காமனு. இவங்களுக்கு மட்டும் அந்த ஸ்பிளிட் அப் இருக்குது. ரைட்டா, அதை பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறமா எக்ஸாம்ஸ் நம்ம இதெல்லாம் அப்ளிகேஷன் போட்டோமே எப்போ எக்ஸாம்ஸ் நடக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. 4 மே. இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு ரீகேப் தான். சரியா, இந்த கொஸ்டின் பேப்பரு எவ்வளோ நேரம் எக்ஸாம்ஸ் நடக்கும்? 3 hour நடக்கும். 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். 1:30 மணிக்கெல்லாம் சென்டரில் நம்ம போயிடணும். இதுக்கு சம்பந்தமாக உங்களுக்கு அட்மிட் கார்டு எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா எக்ஸாமுக்கு 4ஆம் தேதி கொடுத்துருக்காங்க, 1ஆம் தேதி அன்னைக்கு மேலே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இது சம்மந்தமாக வெப்சைட்டில் போய் பார்க்கணுன்னா நான் எந்த வெப்சைட்டில் போய் பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும். neet.nta.nic.in இந்த வெப்சைட்டில் நம்ம போய் பார்க்கலாம். ரிசல்ட் எப்போ கொடுப்பாங்க? June 14th டென்டேட்டிவாக ரிசல்ட் டேட்டு கொடுத்துட்டாங்க. இந்த டேட்லேயே அனௌன்ஸ் பண்ணலாம், இல்லை இந்த டேட்டுக்கு முன்னாடியும் வரலாம், இந்த டேட்டில் பின்னாடியும் தள்ளி போகலாம். அது மாறும். அதனால தான் டென்டேட்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம முக்கியமாக பார்க்க வந்தது என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவை அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரைட்டா, டாக்குமெண்ட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் போடுறப்ப டாக்குமெண்ட்ஸு என்ன வேணும், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறப்ப என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்றத பார்க்கலாம். ஒன்று, அப்லோட் ஸ்கேன்ட் இமேஜ் ஆஃப் கேண்டிடேட் ரீசன்ட் பாஸ்போர்ட் ஃபோட்டோகிராஃப் டேக்கன் ஆஃப்டர் 1st January 2025. நீங்கள் இந்த 7ஆம் தேதியிலேருந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா எப்போ ஃபோட்டோ எடுத்துருக்கணுமா? 1ஆம் தேதி January 25க்கு மேலே எடுத்த ஃபோட்டோ தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபோட்டோ எடுக்கிறப்ப ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் பழைய ஃபோட்டோலாம் வைக்கக்கூடாது. ரைட்டா, 1 January 2025க்கு மேலே இருக்கக்கூடிய ஃபோட்டோ, அதாவது என்ன சொல்கிறாங்க, ரீசன்ட் ஃபோட்டோ தான் நம்ம எடுக்கணும். அந்த ஃபோட்டோ கூட எப்படி இருக்கணும்? உங்களுக்கு ஒயிட் பேக்ரவுண்டாக இருக்கணும். அதை பார்த்துக்கிடுங்க. சரியா, தென் லெஃப்ட் அண்ட் ரைட் ஃபிங்கர்ஸ் அண்ட் தம்ப் இம்ப்ரெஷன். ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் தம்ப் வச்சா போதும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா ரைட்டு லெஃப்ட் தம்ப் ரெண்டும் வச்சா போதும். நாங்கள் இப்போ போன வருஷத்துல 10 ஃபிங்கரையும் வைக்கணுன்றாங்க. 4 8 ஃபிங்கர், 2 தம்ப், 10 ஃபிங்கர்ஸையும் பார்த்தீங்கன்னா வச்சு ஸ்கேன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரைட்டா, அப்புறமா சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட். இது அப்ராட்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் தேவை இருக்கும், இஃப் அப்ளிகபிள் தேவைன்னா. அதே போல சோஷியல் கேட்டகரி சர்டிஃபிகேட் அப்படின்றாங்க. சோஷியல் கேட்டகரி சர்டிஃபிகேட்னா ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு சர்டிஃபிகேட் தேவையில்லை. சப்போஸ் நான் ஜென்ரல் இடபிள்யூஎஸ்ல இருக்கேன் அப்படின்னா கம்பல்சரி நான் சர்டிஃபிகேட் வாங்கி அப்லோட் பண்ணணும். அதே போல நான் தமிழ்நாட்டில் பிசியில இருக்கேன், பிசிஎம் இருக்கேன், எம்பிசி இருக்கேன்னா எப்படி என்ன இருந்துட்டு போங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பண்றப்ப ஓபிசி, என்சிஎல் ஒரு கேட்டகரி தான் இருக்கு. அந்த ஓபிசி, என்சிஎல் கேட்டகரியில நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்னுடைய இன்கம், டோட்டல் ஃபேமிலி இன்கம் 8 lakhs கீழே இருந்ததுன்னா தாசில்தார் ஆஃபீஸில் போயிட்டு நம்மளுடைய இன்கம் சர்டிஃபிகேட்டு, நம்மளுடைய கேட்டகரி சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தோம்னா நம்மளுக்கு கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு தான் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஏற்கனவே நிறைய பேர் வாங்கி வச்சிருப்பீங்க, அதை அப்லோட் டைரெக்டாக பண்ணலாம். வாங்காதவங்க அப்ளை பண்ணி வரதுக்கு டைம் ஆகுன்றாங்கன்னா பரவாயில்ல, அதுக்கு வாங்கினா ஒரு நம்பர் கொடுப்பாங்க. நீங்கள் அங்கே அப்ளை பண்ணதுமே ரிசிப்ட் ஒன்று கொடுப்பாங்க, 60 ரூபாய்க்கு நம்ம பே பண்ணுவோம். அதை கொடுத்ததுமே அதை வாங்கிட்டு அந்த நம்பரை வச்சு கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் கம்பல்சரி இடபிள்யூஎஸ்ஓ, ஓபிசி, என்சிஎல்ஓ, எஸ்சிஓ, எஸ்டிஓ இல்லைன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்டோ கம்பல்சரி அதுக்கான ப்ரூஃபை வச்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா 10th மார்க் ஷீட் இஸ் கம்பல்சரி.
10th மார்க் ஷீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதில் கம்பல்சரியாக வைக்கணும். அதுக்கப்புறமா 10th பாசிங் சர்டிஃபிகேட்டு அப்படின்னு கேட்குறாரு. ரெண்டும் ஒன்று தான். சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ஸ் வேற இருக்கும், அவங்க வந்து பாசிங் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பா, மார்க் ஷீட்ஸ் ஒன்று கொடுப்பா. அதுக்கேற்ற மாதிரி உங்ககிட்ட 2 இருந்தா 2 வைங்க, இல்லை 1 தான் இருக்குன்னா அதை மட்டும் வச்சிருங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன கேட்குறாங்க, எவ்வளோ கேபியில் நம்ம வச்சிருக்கணும் அப்படின்றத ரொம்ப முக்கியம். இதெல்லாம் தேவைன்னு பார்த்தோம். இது என்ன ஃபார்மேட்ல வந்து நம்ம வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து the recent photograph should be in color with 80% space without mask visible including hairs against a white background. பாருங்க, காது நல்லா தெரியணும், முகத்துல வந்து பார்த்தீங்கன்னா 80% வந்து பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி இருக்கணும், பேக்ரவுண்ட் ஒயிட்டா இருக்கணும் அப்படின்றது வந்து ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். அது பாஸ்போர்ட்டுக்கும் சரி, போஸ்ட் கார்டுக்கும் சரி, ரைட்டா? அப்ப அப்லோட் இமேஜஸ் ஷுட் பி இன் பிடிஎஃப், ஜேபிஜி, ஜேபக் ஃபார்மேட் கிளியர்லி எலிஜிபிள். பாருங்க, இஷ்டத்துக்கு உங்க சிஸ்டத்துக்கு இருக்கக்கூடிய ஃபார்மேட்ல எல்லாம் நீங்க அப்லோட் பண்ணக்கூடாது. அப்ப என்ன சொல்றான்னா, பிடிஎஃப்ல இருக்கலாம், ஜேபிஜில இருக்கலாம், ஜேபக்ல இருக்கலாம். அதுக்கு என்ன ஃபார்மேட் அப்படின்றது கொடுத்துருக்கான் பாருங்க தெளிவா. The size of the scanned passport size photograph should be between 10 KB to 200 KB. அந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் வந்து 10ல இருந்து 200 KBக்குள்ள லெஜிபிளா இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா the size of the scanned postcard photograph should be 10 KB to 100 KB, 200 KB, ரைட்டா? இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கணும். Then size of the scanned left and right hand fingers and thumb impressions should be between 10 KB to 200 KB. இதுவும் நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கணும், தம்ப் இம்ப்ரெஷனும் அந்த ஃபிங்கருக்கும் 10ல இருந்து 200 KB வரைக்கும் இருக்கக்கூடியது ரெடி பண்ணிடணும். The size of the scanned signature should be 10 KB to 50 KB. சிக்னேச்சர் எத்தனை கேபில இருக்கணும், 10ல இருந்து 50 கேபிக்குள்ள ஸ்கேன் பண்ணி ஒயிட் பேப்பர்ல அழகா போட்டு நல்ல பிளாக் கலர்ல எழுதி அழகா பளிச்சுன்னு தெரியுற மாதிரி ஸ்கேன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா the category certificate should be between 50 KB to 300 KB wherever applicable. கேட்டகரி சர்டிபிகேட் எங்கெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு அவங்க கேட்டிருக்கானா அந்த இடத்துல என்ன பண்ணணுமா, கேபி எத்தனை கேபில இருக்கணும், 50 கேபில இருந்து 200 கேபிக்குள்ள நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் the size of the scanned present address and permanent address proof document should be between 50 KB to 300 KB. அப்ப பர்மனன்ட் அட்ரஸ் இருக்குதுக்கு கேட்கறாங்க, எது கொடுக்கலாம், மேக்ஸிமம் ஆதார் கார்டுல நீங்க அந்த அட்ரஸ்ல தான் இருக்கீங்கன்னா பர்மனன்ட் அட்ரஸ் ஆதார் கார்டை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து 50ல இருந்து 300 கேபிக்குள்ள இருக்கணும். The size of the scanned NRI, OCI, foreign certificate, documentary proof should be between 50 KB to 300 KB. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 50ல இருந்து 300 KB ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. in case of abroad student, NRI candidate, OCI, foreign certificate அப்படின்ற மாதிரி. The size of the scanned copy of the PWBD certificate UD card with both sides the same PDF should be between 50 KB to 300 KB. இந்த PWD கேண்டிடேட்க்கு வந்து ஃப்ரண்ட் பேக்ல சர்டிபிகேட்ல வரும், அதனால ரெண்டுத்தையுமே சேர்த்த மாதிரி பிடிஎஃப்ல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கான். The size of the scanned copy of the medical certificate issued by 5 doctor bench should be between 50 KB to 300 KB wherever applicable. யாருக்கு applicable இருக்கும், இது PWD கேண்டிடேட் applicable இருக்கும், அவங்க அதை பார்த்துக்கலாம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ், ரைட்டா? டாக்குமெண்ட்ஸ் இதுதான் டாக்குமெண்ட்ஸ், வேற எதுவும் டாக்குமெண்ட்ஸ் தேவையில்லை. என்ன தேவை, அகைன் நம்ம ஒரு வாட்டி ரீகேப் பண்ணிக்கலாம். போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ வேணும், போஸ்ட் கார்டு சைஸ் வந்து போட்டோ தவிர நம்ம பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, இது 2 கம்பல்சரி. அதுக்கப்புறம் சிக்னேச்சர் ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கணும். அதுக்கப்புறமா 10 ஃபிங்கரையும் ஸ்கேன் பண்ணி நம்ம என்ன பண்ணிருக்கணும், ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா 10th மார்க் ஷீட், கேட்டகரி சர்டிபிகேட், பிடபிள்யூடி கேண்டிடேட்னா அது சிட்டிசன்ஷிப் கேண்டிடேட், சிட்டிசன்ஷிப் சர்டிபிகேட், இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி பக்காவா வச்சுக்கிட்டு அப்ளிகேஷன் நீங்க போட்டுடலாம். வேற ஒன்றும் கஷ்டம்ன்றது கிடையாது, ரொம்ப ஈஸியான விஷயம்தான். கரெக்டா வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் போடுற ப்ராசஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணி பேசுங்க. I am ready to help you. ரைட்டா? ஆர்ஜிஆர் அகாடமியில நீட்டுக்கு அப்ளிகேஷன் போட்டதுமே ஒரு கிராஷ் கோர்ஸ் எதனா எடுத்து பண்ணி பார்க்கலாம், ஒரு மாசம் நம்மளுக்கு டைம் இருக்கே அப்படின்ற மாதிரி பிரசன்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னா ஐடியா இருந்ததுன்னா 1 மந்த்துக்கான கிராஷ் கோர்ஸ் நடக்குது. இம்மிடியட்டா ரிஜிஸ்டர் பண்ணுங்க.
லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான், ரைட்டா? ஆன்லைன்லயும் இருக்கு, ஆஃப்லைன்லயும் இருக்கு. லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, இது எப்படி ஜாயின் பண்ணணும், அந்த மாதிரி ஐடியா வேணும் அப்படின்னா லிங்க்ல கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம் பாருங்க, அதை ஃபில் பண்ணீங்கன்னா எங்க ஆஃபீஸ்ல இருந்து கால் பண்ணி பேசி உங்களுக்கு கம்ப்ளீட் டீடைல் கொடுத்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கிளியர் பண்ணி கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ.